முத்து என்கிற காட்டான். பெரிய வீரம்பட்டிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டேஷனுக்கு பாத்தீங்கன்னா சரியா கேஸ் எதுவுமே வரலைங்கிறனால ஸ்டேஷனையே இழுத்து மூடிடலாம் அப்படிங்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட்ல முடிவு பண்ணவும் செய்றாங்க. அந்த ஸ்டேஷன்ல தான் பாத்தீங்கன்னா கோடாங்கி வடிவேலு, சிங்கமுத்துன்னு சொல்லிட்டு 2 கான்ஸ்டபிள் இருக்கவும் செய்றாங்க. எஸ்ஐயா முத்துக்குமார் இருக்கிறார். அக்கம் பக்கம் சும்மாவாச்சு காசு கொடுத்தாவது கேஸ் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. ஸ்டேஷன் நம்ம மூட விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வடிவேலும் முத்துக்குமாரும் நினைக்கவும் செய்றாங்க. சரியா அந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல ஒரு மலை அடிவாரத்துல ஒரு தலை மட்டும் கிடைக்கவும் செய்யுது. அங்க தலை மட்டும் தான் கிடக்குதே தவிர அந்த உடலோட மிச்ச பகுதி காணாம போயிருச்சு. இந்த போலீஸ் முழு காடுமே தேடவும் செய்றாங்க. ஆனா உடல் எங்கேயுமே கிடைக்கவும் செய்யல. ரத்தத்துல ஒரு துளி கூட எங்குமே இல்ல. அதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த தலைக்கு பக்கத்திலேயே ஒரு கடிதமும் வைக்கப்பட்டிருக்கு. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, யார் இந்த தலைய அடக்கம் செய்றாங்களோ, அவங்களுக்கு இந்த கட்டுக்கட்டா பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி எழுதவும் செஞ்சிருக்கு. அதுக்கான பணமும் அந்த கடிதத்துக்கூடயே சேர்த்து வைக்கவும் பட்டிருக்கு. அது விஜய் சேதுபதியோட தல தான். அவர் பேர் தான் முத்து. அவர் யாரு? அவர் யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரணை பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த விசாரணையில தெரிய வர விஷயங்கள் தான் இந்த முத்து என்கிற காட்டான்.